வாங்க இன்றைக்கி நட்ஸோட ஆப்பிளையும் சேர்த்து எப்படி ஸ்மூத்தி பண்ணிடலான்னு பார்க்கலாம். 10 பாதாம் எடுத்துக்கலாம், அது கூடவே 10 பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம், 10 பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம், அது கூடவே கருப்பு திராட்சை ஒரு 10 போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா தேவையில்லைன்னா விட்டுறலாம். இதில் நான் முந்திரி பருப்பு 10 சேர்த்துருக்கேன். இதை ஒரே ஒரு கழுவிக்கலாம். கழுவி அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். இப்போ ஊற வைக்கிறதுக்காக நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஆறுலேருந்து 8 மணி நேரம் ஊறட்டும். ஊறி வரட்டும். ஊறி வந்ததை நம்ம எடுத்து திறந்து பார்க்குறோம். நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறி இருக்கிறத எடுக்கிறப்ப அதை சாப்பிட்றப்ப நமக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிறாங்க. அது கூட ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிளையும் நல்லா கட் பண்ணி தோல் சீவிட்டு ஆப்பிளையும் துண்டாக்கி இந்த நட்ஸ் சேக்கோடு நம்ம சேர்த்தி போட்டுக்கலாம். ஒரு அருமையான ஸ்மூதி கிடச்சிடும். இந்த மாதிரி நட் ஷேக்கோ இல்லை ஸ்மூத்தியோட நம்ம பழத்தோடு சேர்த்து ஸ்மூத்தியாகவும் சாப்பிட்றப்ப நமக்கு உடல் சோர்வு வராது, மெட்டபாலிசம் கூடும், இம்யூனிட்டியும் ஜாஸ்தி ஆகும், உடம்புல உள்ள நல்ல பாக்டீரியாஸ் இம்ப்ரூவ் ஆகிறனால நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அடிக்கடி நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நட்ஸ் நிறையா இருக்குது. அது கூட நம்ம இந்த ஃப்ரூட்டும் போடுறனால ரொம்பவே கெட்டியாக இருக்குது. இது கூட தேவைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தி கலந்துக்கலாம். முடிஞ்ச அளவு பால், ஜீனி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி இயற்கையானதை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். Thank you for watching.